தங்கத்தோட விலை வந்து இப்ப இருக்கிற விலையோட பாதியா குறைய போகுதுங்க. ஆமா, பாதியா குறைய போகுதுன்னா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தங்கத்தோட விலை வந்து எதற்காக உயருது? எதற்காக இது இறங்குதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தங்கத்தோட விலை எதற்காக உயருதுன்னா, அமெரிக்க டாலரோட மதிப்பு வந்து யாரும் அதிக அளவு வாங்காம விட்டதுனால, யூஸ் பண்ணாததுனால, தங்கத்த வாங்கி எல்லா சர்வதேச வங்கிகளும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அதனால தங்கத்தோட விலை வந்து உயர்ந்துகிட்டே வந்துச்சு. ஆனா இப்போ ரஷ்யாவே அமெரிக்க டாலர் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்படி அப்படி வந்தா எல்லா நாடுகளுமே அமெரிக்க டாலர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா, அமெரிக்க டாலர் வந்து எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, தங்கத்துல வாங்குற இது வந்து குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சதுன்னா, தங்கத்தோட விலை வந்து அப்படியே சரிபாதியா குறைஞ்சிட்டு வந்துரும். இந்த நிலைப்பாடு வந்து அமெரிக்க டாலரை அதிகம் யூஸ் பண்ணாம தங்கத்த யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுனால தான் இப்ப அதிகம் வந்து விலை வந்து உயர்ந்திருக்கு. இப்போ சப்போஸ் டாலரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தங்கத்தோட விலை வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரும்பொழுது ரூ. 9,000 அந்த கிட்டன்ஸ்ல தான் இருந்தது. அந்த ரேட்டு கிட்ட தான் இருந்தது. இப்போ திரும்பவும் அவர் பண்ண நிறைய விஷயங்கள், ஜிஎஸ்டி, அவரு ரஷ்யா அண்ட் உக்ரைன் போர், நமக்கும் அமெரிக்காவும் நடந்தது, இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்தினது, அது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுனால